வெல்கம் டு கல்வி மேடை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் EMIS ஸ்கூல் நியூ ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் அட்டண்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா EMIS டீம் வந்து புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ்லாம் வந்து மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது என்ன அப்ளிகேஷன்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் EMIS ஸ்கூல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் அது யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா EMIS ஸ்கூல் ஆப் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் இனிமேல் வந்து ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ்லாம் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அங்கே நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேமை என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் நேம் என்டர் பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டுக்கு நேரம் உங்கள் ஸ்கூலுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ லாகின் கொடுத்துட்டிங்கன்னா அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ், ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ், லோக்கல் பாடி அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இஸ் தி ஸ்கூல் ஒர்க்கிங் டுடே, இன்னைக்கு டேட் போட்டு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லி ஒர்க்கிங்கை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க கீழே. இல்லை ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசன் ஃபார் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கே தெரியக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லோக்கல் ரிலீஜியஸ் ஹாலிடே, எலெக்ஷன், ரெயின், கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்டு அதர்ஸ். அதாவது மற்ற ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒர்க்கிங் டேஸாக இருக்கும். உங்கள் ஸ்கூல் வேறு ஏதாவது ஒரு ரீசன்ஸ்க்காக அன்றைக்கி லீவ் விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன ரீசனுக்காக நீங்கள் லீவ் விட்ருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் அப்படின்னு சொன்னால் ரெயினை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்சியலி ஒர்க்கிங் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வகுப்பு மாணவர்கள் தான் வந்துட்டுருப்பாங்க. ஒரு சில வகுப்பு மாணவர்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்படி எந்த வகுப்பு மாணவர்கள் மட்டும் இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 6th and 8th மட்டும்தான் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா கீழே அதே மாதிரி கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு கீழே தெரியக்கூடிய சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சேவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போய்க்கிறணும். ஸ்டாஃப் அட்டண்டன்ஸில் போயிட்டிங்கன்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கிறணும். ஸோ ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்டு லோக்கலி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறமா டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் நாட் அப்டேட்டட் டுடே ஸ்டேட்டஸ் ஃபார் யுவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே போயிட்டு நம்ம இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணால் தான் அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஆகும். ஸோ ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்னா ஃபுல்லி ஒர்க்கிங்கை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போயிட்டு டுடே ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்க்ரோனைஸ் கொடுத்துருவோம். சிங்க்ரோனைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டுடே ஸ்டேட்டஸ் ஸ்டோர்டு லோக்கலி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ திரும்ப கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் லிஸ்ட்டை திரும்ப மறுபடியும் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல்ஸோட நேம் அண்டு கிளாஸோட நேம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ சிங்க்ரோனைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் டேட்டாஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் போய்க்கோங்க. ஸ்டாஃப் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்னங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சிங் ஸ்டாஃபோட நேம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது எங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம்ஸ் வந்து கீழே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எப்படி இப்போ அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது ஏ அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி நாட் அப்ளிகபிளும் வரும். ஸோ திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓடியாக இருந்தால் நம்ம அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் அண்டு
டெப்டேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்டர் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சேவ் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய அட்டண்டன்ஸ் ஆப்பில் எமிஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 9:30க்குள்ளே நீங்கள் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கணும். 10 மணிக்கு மார்க் பண்ணாத லிஸ்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கூல்லாம் மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி மார்க் பண்ணுற அட்டண்டன்ஸுடைய ஸ்டேட்டஸ் வந்து நாளைக்கு தான் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய பள்ளி வந்து ரொம்ப கிராமம், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப புவராக இருந்தாலும் நீங்கள் வந்து காலையில் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் சிங்க்ரோனைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் டே தான் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அதனால் இனிமேல் வந்து நம்மளுடைய ஸ்கூல் வந்து நாட் மார்க்கிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ திரும்ப மறுபடியும் ஸ்கூல் போய்க்கோங்க. இந்த மாதிரி ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக் அவுட் பண்ணிடுறேன் நான். அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் தான் பண்ணணும். ஸோ அவங்களுடைய ஐடியா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸுக்கான அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸுக்கும் ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஐடியா தான் நம்ம என்டர் பண்ணிக்கிறணும். ஸோ என்னுடைய ஐடியா நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். டுடே ஸ்டேட்டஸை வந்து நம்ம சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டையும் சிங்க்ரோனைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஸ்டோர்டு லோக்கலி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 6th செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோம்னா கிளாஸ், செக்ஷன், டேட் வந்துடும். டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ, பாய்ஸ் எவ்வளோ, கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பாய்ஸுக்கெலாம் ஒரு கலர், கேர்ள்ஸுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் சிங்க்ரோனைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே டுடே ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து 6th ஓப்பன் ஆகும். எனக்கு நான் 6th கிளாஸ் டீச்சர்ஸ்னால 6th மட்டும்தான் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இனிமேல் அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் தான் அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியா யூஸ் பண்ணி தான் வந்து அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நீங்கள் எமிஸில் எந்தெந்த கிளாஸுக்கு கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லி நீங்கள் ஆல்ரெடி வந்து டேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கிளாஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 8th கிளாஸ் டீச்சர் அப்படின்னா உங்களுடைய ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா 8th மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி சேவ் வந்துட்டு சிங்க்ரோனைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசண்ட்டை கிளிக் பண்ணி நான் இதே மாதிரி தான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் நம்ம யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் ப்ரெசண்ட், வராதவங்களுக்குலாம் ஆப்ஷன் போட்டுட்டு சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்துக்கிறணும். ஸோ நெக்ஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப உங்கள் ஸ்கூல் ஐடியா யூஸ் பண்ணி உள்ள லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து 6th கிளாஸ் டீச்சர்ஸ் நான் இன்றைக்கி ஆப்சண்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ மட்டும் கெச்சம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸுக்கு மட்டும் அவங்க அட்டண்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஐடியில் வந்து கெச்சம்ஸ் மட்டும்தான் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணணும். நம்ம யாருமே பண்ணக்கூடாது. ஸோ சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கோம். சிங்க்ரோனைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எந்த கிளாஸுக்கு சிங்க்ரோனைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கூல் லாகினை யூஸ் பண்ணி அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்டண்டன்ஸ் வந்து எந்த ஒரு டீச்சர்ஸும் பண்ணக்கூடாது. எந்த கிளாஸ் டீச்சர்ஸ் வரலையோ அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்க்கான கிளாஸை கெச்எம்ஸே வந்து அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாது, சிங்க்ரோனைஸ் ஆகலை. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி அட்டண்டன்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்வீப்பர்ஸ் நம்ம ஸ்கூலில் இருந்தாங்க, ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பர்ஸில் என்டர் பண்ணணும். ஸோ எங்கள் ஸ்கூலில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ 1 அப்படின்ட்டு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணால் நம்பர் ஆஃப் லோக்கல் ஸ்வீப்பர் ப்ரெசன்ட் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஒருத்தவங்க தான் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னா 1ன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை வரலை அப்படின்னு சொன்னால் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ வந்திருக்காங்கன்னா 1 கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கூலில் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 hour ஒர்க் பண்ணாங்கன்னா 1, ஒரு 2 hours ஒர்க் பண்ணாங்கன்னா 2. ஸோ இன்றைக்கி அவங்க எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். 3.5 அதாவது 3.5 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா அது போட முடியாது. பாயிண்ட் வச்சாவே அங்கே வந்து ப்ளீஸ் என்டர் நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நம்ம ரவுண்டாக தான் 1 hour 2 hours 3 hours அப்படின்னு தான் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் லோக்கல் பாடி ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் 2 பேர் இருக்காங்கன்னா 2. ஸோ 2ல் இன்றைக்கி எத்தனை பேர் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்துட்டாங்கன்னா 2 கொடுத்துக்கோங்க. இல்லை ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்கன்னா 1 கொடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்டர் பண்ணிக்கணும். ஒரு 2 hours ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் அண்டு சிங்க்ரோனைஸ் கொடுக்கணும். நீங்கள் சேவ் அண்ட் சிங்க்ரோனைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆரஞ்சு கலரில் மாறும். நெக்ஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் இனிமேல் வந்து இந்த நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டுடே ஸ்டேட்டஸ், ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸு, லோக்கல் பாடி அட்டண்டன்ஸ் எல்லாமே மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப் தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. Thank you, teachers.